கிளைசம்க்கு. ஸோ நியூட்ரிசார்ஜ் கிளைசம்னா என்ன, எதற்காக, யாருக்காக, இது எல்லாமே பார்க்க போறோம். ஸோ நியூட்ரிசார்ஜ் கிளைசம் சூவபிள் டேப்லெட்டும் இருக்கும், மாத்திரையும். நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ரோடயோட்டும் இருக்கும், பொடியும் இருக்கும். சரியா? ஸோ இந்த ரெண்டும் எதற்காக, யாருக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது நம்மளுடைய உலகத்துல ஒரு டாப் 3 டிசீஸ் வந்துதான் மக்கள் இறந்து போறாங்க அப்படின்னு சொல்லி சர்வேல சொல்றாங்க. சரியா? டாப் 3 டிசீஸ் தான். இயற்கை மரணம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி மக்களுக்கு ஏதாச்சும் செஞ்சுதான் செத்து போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. அப்படி பார்க்கும் பட்சத்தில் என்னது டாப் 3 அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதலாவது சொல்லக்கூடியது வந்து ஒரு மனுஷனுக்கு என்ன நோய் வருது அப்படின்னு கேட்டேன், ஹார்ட் அட்டாக். சரியா? சோ ஹார்ட் அட்டாக் இதுதான் முதல் இடத்தில் இருக்கு. அடுத்தபடியாக நமக்கு ஸ்ட்ரோக்கு, கேன்சர் இது எல்லாமே இருக்குங்க. மூன்றாவது இடத்துல இந்த சுகரை தூக்கி வச்சிருக்காங்க, அதாவது டயபெட்டிக். அப்ப இதெல்லாம் வந்துதான் செத்து போகணுமா, எல்லாருக்கும் ஒரு வயசுல சுகர் வரணுமா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லையே, அப்படிலாம் இல்லையே. அப்புறம் ஏன் இப்படி ஆகுது இந்த உலகத்துல அப்படின்னு கேட்டீங்கன்னா, காரணம் எல்லாமே பார்க்க போறோம். அப்ப சர்க்கரை நோயாளிகளுக்கு முந்தைய காலகட்டத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ ப்ரீ டயபெட்டிக் பேஷண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்காகவும் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் நியூட்ரிசார்ஜ் கிளைசம். ப்ரீ டயபெட்டிக்னா யாருது? மனிதர்களுக்கு சர்க்கரை நோய் வர்றதுக்கு முந்தைய காலகட்டத்தில் இருக்கிறவங்க, அவங்கள ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? சோ அப்ப எப்படி அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் உங்க ரத்தத்துல எவ்வளவு சுகர் அளவு இருக்கு அப்படிங்கிறத வச்சுதாங்க கண்டுபிடிக்க முடியும். மித்தபடி வேற எதுவுமே நமக்கு கிடையாது. அப்படி பார்க்கும் பட்சத்தில் உங்க ரத்தத்துல இருக்கிற சுகர் லெவல் 200க்கு மேல இருந்துச்சுன்னு நினைச்சுக்கோங்களேன், கண்டிப்பா நீங்க வந்து உங்களுக்கு சுகர் பேஷண்ட் தான். நீங்க 200க்கு கம்மியா இருந்துச்சுன்னா சுகர் இல்ல அப்படின்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. யார் யாருக்கெல்லாம் அவங்க ரத்தத்துல சுகர் பார்க்கும்போது 140ல இருந்து 200 வரைக்கும் இருக்கும், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 140ல இருந்து 200 வரைக்கும் இருந்துச்சுன்னா உங்களை வந்து ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பிக்சரே நம்மளுக்கு அழகா புரிய வரும். சோ ப்ரீ டயபெட்டிக் எல்லாம் அந்த கோட்டச்சோறு மேல நின்னுகிட்டு இருக்காங்க, என்ன அர்த்தம்னு தெரியுமா? அங்கிட்டு குதிச்சுட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான், அவங்க சுகர் பேஷண்ட் அர்த்தம். திரும்ப எப்படி நார்மல் வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல ராஜா அப்படின்னு சொல்றாங்க. லெஸ் தேன் 140, 140க்கு கம்மியா இருந்துச்சுன்னா யூ வில் பி கன்சிடர்ட் அஸ் நார்மல். எங்க உங்களுக்கு சுகர் எல்லாம் இல்ல, நார்மல் அர்த்தம். 140க்கு மேல இருந்து இடைப்பட்ட வேலை இந்த 200 வரைக்கும் இருந்துச்சுன்னா சுகர் எப்பனாலும் வந்துடும் அப்படின்னு அர்த்தம். அந்த காலகட்டத்திலே நம்ம கண்டுபிடிச்சு ஆராய்ச்சி தடுத்து நிறுத்தலாம். இந்த கோட்டச்சவர் மேல நின்றுகிட்டு இருக்கவங்கள இப்படி திருப்பியும் வைக்கலாம். சரியா? குதிக்கதான் போறாங்க, குதிக்கிறீங்க, எங்கிட்ட திரும்பி குதிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா உங்களுக்கு நான் டயபெட்டிக் ஆயிராங்க. அங்கிட்ட குதிச்சுட்டாங்கன்னா அவ்வளவுதான். இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு பர்சனுக்கு சுகர் வந்துருச்சுன்னா லைஃப் லாங் அந்த சுகர் கூடயே தான் நீங்க வந்து உங்களுடைய லைஃப் எடுத்துட்டு போக வேண்டியிருக்கு. ஒரு இதுக்கு இந்த மாத்திரை சாப்பிட்டா சரியாயிரும்பா அப்படின்னு சொல்ற மாதிரி இல்லை. அப்ப ப்ரீ டயபெட்டிக்னா என்னது? நார்மலுக்கு மேல, அந்த டயபெட்டிக் லெவலுக்கு கீழே, ரெண்டுக்கும் இடைப்பட்ட வேலை இருக்கிறத வந்து நம்ம ப்ரீ டயபெட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ரீ டயபெட்டிக் கொடுத்தீங்கன்னா 100% அவங்களுக்கு கண்டிப்பா அவங்களை டயபெட்டிக் ஆக்க முடியும். இது ஒரு கிளினிக்கலி ப்ரூவன். சரியா? சோ டயபெட்டிஸ்க்கும் கொடுக்கலாம், ப்ரீ டயபெட்டிஸ்க்கும் கொடுக்கலாம். சோ ப்ரீ டயபெட்டிக் ரேஞ்ச மைண்ட்ல வச்சுக்கோங்க, டயபெட்டிக் ரேஞ்ச் மைண்ட்ல வச்சுக்கோங்க. 140ல இருந்து 200 ப்ரீ டயபெட்டிக், 200க்கு மேல சர்க்கரை நோயாளி, 140 கீழ் இருக்கிற ரேஞ்ச நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற வழிகள் எல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, the easiest method is to check your blood level. பிளட்ல குளுக்கோஸ் லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தாங்க. நீங்க எல்லாரும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு 6 மாசத்துக்கு ஒருக்க உங்களுக்கு எந்த வயசு இருந்தாலும் சரி, சும்மா ரத்தத்தை மட்டும் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹீமோகுளோபின் அளவு எப்படி இருக்கு, சுகர் அளவு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க உடம்புல என்னென்ன அளவு எப்படி இருக்குங்கிறத மட்டுமா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அப்ப சுகர் இருக்கா இல்லையா எனக்கு தெரியணுங்க.
அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க ரத்தம் வந்து நீங்க மூலியமா தான் கண்டுபிடிக்க முடியும். சரி. ஆஹ் நீங்க சொன்னீங்க ஒரு டாப் 3 ரீசன்ஸ்ல தான் மக்கள் வந்து இறந்து போறாங்க. அதுல ஒரு காரணம் வந்து சுகர்னு சொன்னோம். உலகம் ஃபுல்லா இருக்கிற மக்கள், சரியா, இந்த நாடு அந்த நாடுன்னு இல்ல, எல்லா நாடும் ஒட்டுமொத்தமா சொல்லி வச்ச மாதிரி. அப்ப ஒரு சர்க்கரை நோய் ஒரு மனிதனுக்கு வருகின்ற காரணம் என்ன, ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. சரியா, ஏன்னா உலகத்தையே புரட்டி போட்டுக்கிட்டு இருக்குங்க. கோடிக்கணக்கான மக்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஒரு ஸ்டேஜுக்கு மேல இப்ப எப்படி ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலைவலி வலிக்குமாப்பா அப்படின்னு கேட்டா, ஆமா தலை வலிக்கதானே செய்யும் எல்லாருக்கும் அப்படிங்கிற மாதிரி. சர்க்கரை நோய் வரதானே செய்யும் ஒரு ஏஜ் போனா அப்படின்னு இருக்கு. பட் அப்படி கிடையாது. காரணம் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்க பாக்குற நபர்களுக்கு சர்க்கரை நோய் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லி புரிய வைக்கணும். சரியா, இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லாட்டி உங்களுக்கு தெரிஞ்சவங்க குடும்ப ரீதியா அவங்க அம்மா அப்பாவுக்கு இருந்திருக்கும், தாத்தா பாட்டி இருந்திருக்கும்னா அவங்க பிள்ளைங்களை சர்க்கரை நோய் வராம நம்ம தடுக்க முடியும் இல்லையா? அவங்களுக்காச்சும் சொல்லி புரிய வைக்கணும். அம்மா அப்பா பண்ண தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க, இப்படி இப்படி இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்ன பண்ணாங்க, சர்க்கரை நோய் ஈஸியா வந்துரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, செடென்டரி லைஃப் ஸ்டைல் வாழ்ந்தீங்கன்னா சர்க்கரை நோய் வந்துரும்பா அப்படின்னு சொல்றாங்க. 100%. சர்க்கரை நோய் மட்டும் இல்ல, கமா போட்டு நமக்கு கொஞ்சம் இருதயம் டேமேஜ் ஆகும். கமா போட்டு அடுத்து நம்மளுக்கு இந்த முட்டி வலி, கமா போட்டு முதுகு வலி. அப்ப செடென்டரி லைஃப் ஸ்டைல், சோம்பேறியா வேலை பண்ணாத மனிதர்களுக்கு உடலில் பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, புது புது பிரச்சனை, பழைய பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வரும். மனிதர்களாக பிறந்துட்டீங்கன்னா கை காலை அசைச்சு உயிரோடு இருக்கிற வரைக்கும் வேலை பார்க்கணுங்க. சரியா, நான் ரொம்ப எனக்கு வாக்கிங்லாம் எனக்கு போக முடியாதுங்க அந்த அளவுக்கு. வீட்டு வேலையெல்லாம் நான் செய்ய மாட்டேன். நான் பெரிய பேங்க்ல மேனேஜர். அப்ப நான் போவேன், போய் உட்காருவேன், வருவேன், அவ்வளவுதான். டிவி பார்ப்பேன். எனக்கு வேற குனிஞ்சுன்னு வேலை எல்லாம் பண்ண மாட்டேன். அப்படிலாம் பண்றதுக்கு தோது இல்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நோய்களும் வரும் அப்படின்னு சொல்லலாம். சரியா, இன்றைய காலகட்டத்துல மக்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, வேலை பார்க்கறதே கம்மியாயிருச்சு. ஏன், அரைக்கிறதுக்கு மிக்சி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் இருக்கு, சமைக்கிறதுக்கு ஈஸியா நமக்கு ப்ரெஷர் குக்கர், அடுப்பு, ஃப்ரிட்ஜ் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் மிஷின்ஸை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சோம். சரியா, சோ அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, குனிஞ்சு நிமிர்ற வேலையை கூட கம்மியாகுது வர 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 வர. இப்படி மனிதர்கள் இருக்கும் பட்சத்தில் தான் சர்க்கரை நோய் வருது அப்படின்னு சொல்றாங்க. மெயின் ரீசன் அதுதான். அடுத்தபடியாக எக்ஸசைஸ் பண்ணாமல் இருப்பது. யார்தான் எக்ஸசைஸ் பண்றா? சரியா, நம்ம ஒவ்வொரு மீட்டிங்லயும் வாக்கிங் போகணும், மாடி படிக்கட்டுகள் ஏறணும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். இருந்தாலும் எல்லாரும் நம்ம கரெக்டா எக்ஸசைஸ் பண்றோமா, வாக்கிங் போறோமா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்லைங்க. ஒரு பக்கத்துல ஒரு சூப்பர் மார்க்கெட் போறதுக்கோ, ஒரு 1/2 கிலோமீட்டர் இருக்கிற ஒரு கடைக்கு போறதுக்கு வண்டியை தானே எடுக்கிறீங்க. சைக்கிள் எடுக்கிறீங்களா? யாராச்சும் பொறுத்தவரை ஸ்கூலை முடிச்சு ஒரு 16 வயசுக்கு அப்புறம் நம்ம ரோட்லயே பாருங்க, ஏதாச்சும் ஒரு பையன் பொண்ணு பெரியவங்க சைக்கிள் ஓட்டுறத பார்க்க முடியுதா? சரியா, 45 வயசு வச்சு சைக்கிள் என்னத்தை ஓட்டிக்கிட்டு, சைக்கிள் ஓட்டணுங்க, எக்ஸசைஸ் பண்ணணும், நடக்கணும். சரியா, அப்ப நம்ம வாழ்க்கை என்ன ஆகுது, எக்ஸசைஸ் பண்ணாம போச்சுன்னா டயபெட்டிக் ஆகுமா? கண்டிப்பா ஆகும், 100% ஆகும். அப்ப எக்ஸசைஸும் பண்ண மாட்டீங்க. அப்ப சாப்பிட்ற சாப்பாட்டுல இருக்கிற கொழுப்பு போய் என்ன ஆகும், ஒட்டி 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 ஒரு எக்ஸஸ் பாடி ஃபேட் உங்களுக்கு வந்துருது. இதனாலையும் தொப்பை நிறைய இருக்கிறவங்களுக்கு டயபெட்டிக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். தொப்பை இருக்கா, ஒன்ஸ் நீங்க செக் பண்ணுங்க உங்களுடைய குளுக்கோஸ் லெவலை, கண்டிப்பா உங்களுக்கு வர வாய்ப்புகள் அதிகமா இருக்கு, குண்டா இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே. சரியா, அது போக யாரெல்லாம் ஊட்டச்சத்து கம்மியா இருக்கிற சாப்பாடை சாப்பிடுறாங்களோ, ஒரு நாளைக்கு காய்கறிகள் பழங்கள் எவ்வளவு சாப்பிடுறீங்கன்னு அவசியம் கிடையாது, என்ன சாப்பிடுறீங்க, அதுல எவ்வளவு சத்து இருக்கு அப்படிங்கறதா முக்கியம். சத்து கம்மியா சாப்பிட சாப்பிட ஒரு மனிதனுக்கு சர்க்கரை நோய் வரும். அது போக இன்னொரு ஒரு புது தகவல் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் ஸ்டைல். நீ ரொம்ப கோவப்படுவீங்களா?
எதுக்கு எடுத்தாலும் பதற்றம் அடைவீங்களா? ஒரு குட்டி பிரச்சனை பெரிய பிரச்சனையா தெரியுமா? உங்களுக்கு சர்க்கரை நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. சரியா? நம்ம சிரிக்கும் போது அந்த எலும்பு இதெல்லாம் இதாகிறது நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். நம்ம கோவப்படும் போது நம்ம உடம்பு அவ்வளவு உறுப்புகளும் பாதிப்படையுதுங்க. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கு எடுத்தாலும் கோவப்பட்டுட்டு வச்சுக்கிட்டு கோவப்படுறது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க கோவப்படுறதே உங்க உடம்புக்கு சர்க்கரை நோயை கொண்டுட்டு வந்து விடுது. சரியா? அப்புறம் மனிதர்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் முன்னாடி விட இப்ப போக போக கூடிக்கிட்டே போகுது ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப். சர்க்கரை நோயாளி கூடுறாங்க. இதற்கு காரணம் ஒரு டென்ஷன். முன்னாடி மாதிரியே இந்த ஃப்ரீயான லைஃப் எல்லாம் யாருமே இல்ல. ஒரு கோபம், குழப்பம், ஒரு தெளிவான மனநிலை இல்லாம போகும்போது அவங்களுக்கு சர்க்கரை நோய் வருது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? நீங்க பாக்குற சில சர்க்கரை நோயாளிகள் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, நான் சுகர் இதெல்லாம் சாப்பிடவே மாட்டேங்க, இருந்தாலும் எனக்கு சுகர் வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. காரணம், நீங்க சுகர் இதெல்லாம் சாப்பிடல, பட் ரொம்ப டென்ஷன் ஆகி சரியா தூங்காம இருக்கிறதால கத்திக்கிட்டு கோவப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. சர்க்கரை நோய் வந்திருக்கும். சரியா? இது வரைக்கும் உங்களுக்கு காரணம் தெரியாம இருந்தப்போ இதுதான் காரணம் வந்திருக்கோங்க. அடுத்தபடியாக ஃபேமிலி ஹிஸ்டரி ஆஃப் டயபெட்டிக். அப்படியே குடும்ப ரீதியா வருது எல்லாத்துக்கும். அப்ப ஒரு குழந்தைக்கு சர்க்கரை நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் எப்படி இருக்கு நம்ம பாக்கணும்னா, அம்மா அப்பாக்கு என்ன இருக்கோ அதே இது குழந்தைகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய சதவீதம் வாய்ப்புகள் இருக்கு. அதை நம்ம மறுக்க முடியாது. சரியா? அம்மாக்கும் கண்ணாடி போட்டிருக்காங்க, அப்பாவும் கண்ணாடி போட்டிருக்காங்க, பவரா 2 பேருக்குமே. அப்ப குழந்தைக்கும் அந்த கண்ணு ரிலேட்டட் பவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குங்க. அந்த குழந்தைகளுக்கு அதுவும் நீங்க ஒரு போனு இதுன்னு கொடுத்தீங்கன்னா டக்குன்னு பவர் வந்துற மாதிரி இருக்கும். அதே மாதிரி அம்மாக்கு சுகர் உண்டு, அப்பாக்கும் சுகர் உண்டு, அடுத்த பிள்ளைங்களுக்கு சுகர் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரும். சரியா? அதை நம்ம தடுத்து நிறுத்த முடியாதான்னு கேட்டா நிறுத்த முடியும். பதில் அதுதான். சரியா? சோ அது போக உங்களுக்கு யாருக்குன்னா உங்களுக்கு டயபெட்டிக் ஆகுவீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பிபி கூட இருக்கிறவங்களுக்கு கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு கெஸ்டேஷனல் டயபெட்டிக்னு சொல்லுவாங்க. கரெக்டா அவங்களுக்கு அந்த ஒரு 10 months தான் இருக்கும். அதுக்கு அவங்க இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிடுவாங்க, அடுத்தது சரியா போயிடும். சரியா? சோ அப்ப இவ்வளோ நேரம் நம்ம என்னென்ன காரணம் சுகர் வர்றதுக்குன்னு பார்த்துட்டோம். சுகர் வரக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்ப சுகர் வர்றது சிம்டம் காட்டுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதாவது ஒரு தலை வலிக்கிறது, ஏதாச்சும் செய்யறது, வயிறு வலிக்கிறது, மயங்கி விடுறது, ஏதாச்சும் செஞ்சாதானே உடம்புக்குள்ள ஏதாச்சும் செய்யுதுன்னு கண்டுபிடிக்க முடியும். அப்படி சுகருக்கு ஏதாச்சும் காட்டுமா? ப்ரீ டயபெட்டிக்கு சுகர் வர்றது முந்தைய காலகட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு ஏதாச்சும் செய்யுமான்னு கேட்டா சிம்டம்ஸே காட்டாதான். அதுதான் பிரச்சனையே. சரியா? ஒரு சில இது சிம்டம்ஸ் காட்டாது, ஒரு சில இது டக்குன்னு உடனே காட்டுது. அப்ப சிம்டம்ஸ் காட்டாதனால நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, சர்க்கரை நோய்க்கு முந்தைய காலகட்டத்தில் இருக்கும் மக்கள் நம்ம சர்க்கரை நோயாளி ஆக போறோம் அப்படிங்கறத தெரியாம நம்மளாட்ட இஷ்டத்துக்கு சாப்பிட வைக்க எந்திரிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்துள்ள சாப்பாடை சாப்பிடாம வைக்கிட்டு இருக்கோம். அந்த அவர் ஒருத்தர் நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு நடந்துட்டு இருக்காரு, முன்னாடி குழி இருக்கு தெரியல, குழிக்குள்ள விழுவாரா? அவ்வளவுதான், அந்த விழுந்துட்டாரு, காலத்துக்கு அப்ப வச்சுட்டாரு, விழுந்துட்டாரு. அதே மாதிரிதான் சர்க்கரை நோயாளிகள் ஆக்குறதற்கு நிறைய பேர் அப்படியே ரெடியா இருக்காங்க. சர்க்கரை நோயாளியும் தெரியாது, எந்த அறிகுறிகளும் காட்டாது. பட் நீங்க ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்க, அதிர்ந்து போயிருவீங்க. சுகர் லெவல் எவ்வளவு இருக்குன்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரீ டயபெட்டிக் இருக்கும் போதே கண்டுபிடிக்கணும். என்னத்த கண்டுபிடிக்கணும்? ஐயோ நமக்கு சுகர் லெவல் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு அப்பவே கண்ட்ரோல் பண்ணணும். இல்ல விட்டுட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க, என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி தெரியும். நீங்க ஒரு சர்க்கரை நோயாலே முழுசா மாறிடுவீங்க. முழுசா மாறிட்டா என்னங்க ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரச்சனை தாங்க. சர்க்கரை நோய் ஆகுறதுக்கு முந்தைய காலகட்டத்தில் இருக்கிற மக்கள் உஷாராக இருக்கணும். ஒன்ஸ் சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னா இன்னும் நிறைய உறுப்புகளை டேமேஜ் பண்ணி விட்டுருமா. அப்படி எதெல்லாம் டேமேஜ் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருதயத்தை டேமேஜ் பண்ணி விட்டுருதுன்னு சொல்றாங்க.
இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 7 கோடிக்கு மேல மக்களுக்கு சர்க்கரை நோய் இருக்காம். இதுல என்ன பெருமை? ஏன் இந்தியால மட்டும் அப்படி இருக்கு? ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம வந்து எப்படி இருக்கோம்னு கேட்டீங்கன்னா, உடம்ப பத்தி ரொம்ப புரிதல் வச்சு இருக்கோம். ஆஹ் எக்ஸசைஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறோம். நான் சொல்ற 7 கோடி அப்படிங்கிறது 2019 எடுத்த சர்வே. இது நம்ம 2024 வந்துட்டோம். இந்த 7 கோடி வந்து ஒரு 14 கோடி கூட போயிருக்கலாம். சரியா? சோ அப்ப சர்க்கரை நோயாளிகள் இருக்காங்களா? நீங்க எப்படி திரும்பின இடத்துல எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுதான் சொல்ல வரும். இப்ப இந்தியால இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு டயபெட்டிக் இருக்கு. அவங்களுக்கு நம்ம நியூட்ரிசார்ஜ் கொடுக்கலாம். சரியா? சோ ஏன் இதை இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒருத்தருக்கு சர்க்கரை நோய்னு டயக்னைஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன். டக்குன்னு ஒரு மாத்திரை சாப்பிடறதுனால அதை வந்து கட்டுக்குள் கொண்டு வர முடியாதுங்க. சரியா? நீங்க எல்லாருக்கும் சர்க்கரை நோய்ங்கிறது ரொம்ப ஃப்ரீக்வெண்டான ஒண்ணு இதாயிடுச்சு, கேள்விப்படுற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப டாக்டர்கிட்ட போறீங்க. சரியா? டாக்டர் என்ன பண்றாரு? அவங்களுக்கு சுகர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த டாக்டர் ஆச்சும் ஒரு மாத்திரை இல்லாட்டி ஒரு வாரத்துக்கு கொடுத்துட்டு இந்த ஒரு வாரத்துக்கு சாப்பிடுங்க, சுகர்ஸ் எல்லாம் கண்ட்ரோலுக்கு வந்துரும் அப்படின்னு சொல்றாங்களா? சுகருக்கு இல்ல. என்ன சொல்லுவாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்படி கலர் மாத்திரையா கொடுப்பாங்க. கொடுத்துட்டு டாக்டர் என்ன பண்ணுவாங்க? அடுத்த மாசம் வாங்க, எப்படி கூடுதா குறையுதான்றது அதுக்கு ஏத்த மாதிரி மாத்திரைய கம்மி பண்ணி கூட்டி டோசேஜ கூட்டி குறைக்கலாம்னு சொல்லுவாங்களே தவிர்த்து வரவே தேவையில்லை, ஃபுல்லா ரெக்கவர் ஆயிடுச்சுன்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன்னா அப்படிதாங்க ஆயிடுச்சு. அது போக ஒன்ஸ் சுகர் வந்துருச்சா, பிடிச்ச பொருட்கள் எல்லாம் நீங்க விட்டுறணும், சாப்பாட மாத்தணும், ஃபுல்லா டயட் எல்லாம் அப்படியே பிடிச்சத சாப்பிடாம வாழ்றது ஒரு வாழ்க்கையா? புரியுதா உங்களுக்கு? நம்ம இந்த பிறவில இருக்கோம் அப்படின்னு சொன்னாலே மனிதர்களுக்கு மெயினான ஒண்ணு சாப்பாடு. எல்லா உயிரினங்களுக்கும் அப்படிதான். சாப்பாடு இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாது, இப்படி சாப்பிடக்கூடாது, அப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்ற வாழ்க்கை வந்துருச்சுன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கும். கஷ்டமா தான் இருக்கும். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. சுகர் வந்து ஏதாச்சும் அடிபட்டு புண்ணு ஆறாம பல நாள் இழுத்துக்கிட்டு எங்க போனாலும் அதுல சுகர் இருக்கா, இதுல அது இருக்கா, இது இருக்கான்னு பார்த்து பார்த்து சாப்பிட்டுக்கிட்டு, சாப்பிட்ட உடனே மாத்திரைய போட்டுக்கிட்டு நல்லாவா இருக்கும்? அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அதுல ஒருத்தங்களா ஆகிடக்கூடாது. சரியா? அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? எனக்கு சர்க்கரை நோய் வரக்கூடாது, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கறதுல நீங்க தெளிவா இருங்க. முடிஞ்ச அளவு எதுவுமே வர விடாம தள்ளி போடுறது நல்லது. சரியா? ஒரு 60 வயசு ஆயிடுச்சு, 70 வயசு ஆயிடுச்சு, 80 வயசு ஆயிடுச்சு, 80 வயசுலயும் ஒண்ணும் செய்யல அப்படிங்கிறது வந்து பெரிய சாதனை தான். நம்ம அப்படிதான் உடம்பு வச்சிருக்கணும். ஒரு 85 வயசு அப்படிங்கும் போது நம்ம ஓகே, ஒரு 85 90ல உடம்பு வந்து கொஞ்சம் அலுப்பாகதான், எலும்பு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் தேய்மானம் இருக்கா அப்படின்னு சொன்னா அந்த வயசுக்கு வரலாம். 30 35 வயசு 40 45 வயசுலாம் ஒண்ணுமே செய்யக்கூடாது. இப்ப நம்ம என்ன பண்றோம்? எல்லாரும் சர்க்கரை நோய் வராம நம்மள வந்து பாத்துக்கிற போறோம். சரியா? ஏன்னா நம்ம இருக்கிற இந்த லைஃப என்ஜாய் பண்ணணும். லைஃப என்ஜாய் பண்றதுக்கு நல்லா இஷ்டத்துக்கு சாப்பிடணும், பிடிச்சபடி இருக்கணும். அதற்கு என்ன தேவை? உங்களுக்கு சுகர் அளவு கண்ட்ரோல் இருக்கணும். அவ்வளவுதான். சரியா? முடிஞ்ச அளவு தள்ளி போட பாக்குறோம். டயபெட்டிக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கோங்க. தாத்தாக்கு இருக்கலாம், பாட்டிக்கு இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு இருக்கலாம், யாருக்குனாலும் இருக்கலாம். நமக்கு வந்துடக்கூடாதுப்பா. அதற்கு நீங்க என்ன பண்ணணும்? ஒரு 40 வயசு வந்துட்டாலே ஒரு சுகர் டெஸ்ட் பண்ணிக்கோங்க அடிக்கடி போய். சரியா? உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலைதான் ஆகும். ரெகுலரா இல்லாட்டி இந்த கிட் வந்து விக்குதுங்க. இந்த காட்டிருக்க இந்த கிட் வந்து உங்களுக்கு சுகரை டெஸ்ட் பண்றதுக்குரிய டிவைஸ் வந்து ஆன்லைன்ல அவைலபிளா இருக்கு, மெடிக்கல்ஸ்ல விற்கிறாங்க. இது 500 ரூபா 600 ரூபாய்க்குள்ளதான் இருக்கு. இதை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. சரியா? டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நான் என்ன சொல்லிட்டேன்னா, சோம்பேறா இருக்கிறவங்களுக்கு சுகர் வர வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டேன். அம்மா அப்பாக்கு இருந்தாலும் அடுத்த பிள்ளைங்களுக்கு வர வாய்ப்பு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டேன். குண்டா இருக்கிறவங்களுக்கு சுகர் இருக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்கு, கோவப்படுறவங்களுக்கும் வர வாய்ப்பு அதிகமா இருக்கான்னு சொல்லிட்டேன்.
இப்ப 140ல இருந்து 200க்குள்ள இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு சுகர் வரப்போகுதுங்கிறத தெரியாமதான் எல்லாருமே இருக்காங்க. சரியா? சுகர் இருக்கான்னு கூட கொஞ்சம் பேருக்கு தெரியாது 200க்கு மேல இருக்கிறவங்க. நாம என்ன பண்றோம்? நம்ம வீட்டுக்கு வர்றாங்க இல்லையா? சோ நீங்க கொஞ்சம் அவங்களுக்கு சுகர் அவங்க சொல்ற சிம்டம்ஸ் ஏதாச்சும் வச்சு இதுக்கு சுகர் வந்திருக்குமோ இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கொஞ்சம் தோணுச்சுன்னா டக்குன்னு என்கிட்ட இந்த டிவைஸ் இருக்கு, சுகர் லெவல் மட்டும் இவ்வளவு செக் பண்ணிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. சரியா? ஏன்னா யாருமே உடம்பு உங்களுக்கு ஏதாச்சும் செய்யற மாதிரி இருக்கு கொஞ்சம் செக் பண்றீங்களான்னு சொன்னா ஈஸிக்குள்ள ஒத்துக்கிட மாட்டாங்க. சரியா? பட் நம்ம வந்து இந்த டிவைஸ வச்சு ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு புரிஞ்சும். அப்ப ஒரு ப்ரீ டயபெட்டிக் நான் வரக்கூடாதுங்க, எனக்கு சக்கரை நோய்னா வரக்கூடாது, இப்ப நான் நல்லா இருக்கேன், எனக்கு சுகர் இல்ல, எப்பவுமே எனக்கு சுகர் வரக்கூடாது, அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, இன்னைக்குல இருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேர் கேட்போம். அதற்குரிய பதிலும் நாங்க இங்கேயே சொல்லியிருக்கோம். நான் சொல்றேன், இதெல்லாத்தையும் நீங்க மைண்ட்ல எழுதிக்கோங்க. இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கடைபிடிக்கும் போது உங்களுக்கு சக்கரை நோய் வந்து வரவே வராது. சரியா? அப்படி முதலாவது சொல்லக்கூடியது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நேச்சுரல் ஹெர்ப்ஸ். யாரு ஒருத்தங்க ரொம்ப ஒரு மூலிகைகள் இதெல்லாம் அடிக்கடி சாப்பிடுறாங்களோ சக்கரை நோய் வராதுப்பான்னு சொல்றாங்க. உண்மைங்க. அடுத்தபடியாக ஆப்டிமம் நியூட்ரிஷன், முடிஞ்ச அளவு சத்துக்கள் நிறைஞ்ச சாப்பாடை சாப்பிட்டு தள்ளுறவங்களுக்கும், அதாவது வறுத்தது பொரிச்சது ப்ராசஸ்டு ஃபுட், ஃப்ரோசன் ஃபுட் கிடையாது. நான் சொல்றது ஒரு கேரட்னா அப்படியே கேரட்டை கடிச்சு சாப்பிட்டதான் ரொம்ப சத்து. சரியா? அதுக்கு அடுத்தபடியாக அவிச்சு சாப்பிடுறது, எண்ணெயில போட்டு வறுக்கும் போது சத்துக்கள் எல்லாம் போயிடும். அப்போ முடிஞ்ச அளவு சத்துக்கள் அந்த சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா சக்கரை நோய் வராதுப்பா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு உண்மை தெரிஞ்சுக்கோங்க, ரெகுலர் இன்டேக் ஆஃப் புரோட்டீன். யாரெல்லாம் புரதம் அப்படிங்கிற சாப்பாட தினந்தோறும் எடுத்துக்கிட்டே வரீங்களோ அவங்களுக்கு என்ன வராதான், சக்கரை நோய் வராதுன்னு சொல்றாங்க. சரியா? சோ புரோட்டீன் எதுல இருக்குன்னு நமக்கு கொஞ்சம் தான் தெரியும். அந்த புரோட்டீன் ரிச் ஃபுட் எடுக்கிறோமான்னு கேட்டா எடுக்க மாட்டேங்கிறோம். சரியா? எடுக்க கண்டிப்பா எடுங்க. அது போக ரெகுலரா எக்ஸசைஸ். நான் ஒரு மணி நேரம் வேலை பார்ப்பேன், வேர்வை சிந்துறதுக்கு எனக்கு வேலை பார்ப்பேன், நடந்து போவேன், கொஞ்ச நேரம் எக்ஸசைஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறவங்களுக்கும் டயபெட்டிக் வராது. எனக்கு கடைசியா என்னைக்கு வேர்த்துச்சுனே தெரியலங்க, ஃபுல்லா ஏஜ்ல தான் வேலை அப்படின்னு சொல்றவங்களுக்கு சக்கரை நோய் வரும். சரியா? அடுத்தபடியாக லோ கேலரி ஃபுட், லோ ஃபேட் ஃபுட், பேலன்ஸ்டு டயட். நீங்க அந்த பேக்கரியில வாங்குற ஐட்டம்ஸ், அது போக நொறுக்கு தீனி வாங்குறது, பிஸ்கட்ஸ், சிப்ஸ், நூடுல்ஸ், பீஸா, பர்கர், இது எல்லாத்தையும் குறைங்களேன், உங்களுக்கும் சக்கரை நோய் வராது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முதல் முறையாக இந்தியால சக்கரை நோய்களுக்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கும் அந்த சர்க்கரை நோயாளிக்கு முந்தைய காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் மருந்து யாராச்சும் கண்டுபிடிச்சிருக்காங்களாப்பான்னு சொன்னா இல்ல. இருக்கிறது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னீங்கன்னா டாக்டர்கிட்ட கொடுக்குற மெடிசின்ஸே உங்களுக்கு கொஞ்சம் அப்படியே கண்ட்ரோல்ல வச்சிருக்குமே தவிர கியூர் பண்ணாது. பட் நம்மளுடைய சப்ளிமெண்ட் வெறும் மூலிகைகளாகவே, இந்த மூலிகைகள் எடுக்கும் பட்சத்தில் உங்களுக்கு குணமாகும். சரியா? இப்போ நியூட்ரிசார்ஜ் கிளைசம் இது என்னது? கிளினிக்கலி ப்ரூவன் ஒரு ப்ராடக்ட். கிளினிக்கலி ப்ரூவன் ப்ராடக்ட்னா என்னங்க? அதாவது ஒரு மெடிசின்ஸ் வந்து டக்குனு மார்க்கெட்ல வந்து லான்ச் பண்ண முடியாது. அது வந்து ஈஸி ப்ராசஸ் கிடையாது. ஒரு மாத்திரையே ஒரு கம்பெனி தயாரிக்கிறதுனா அவங்களுக்கு அதுக்கு லைசன்ஸ் வேணும், அதை அவங்க லேப்ல டெஸ்ட் பண்ணணும். நீங்க டாக்டர்ஸ் கொடுக்குற மாத்திரை, அந்த மாத்திரையை அவங்க யாரிடம் போட்டு செலுத்திருப்பாங்கன்னா ஒரு குரங்குக்கோ இல்லாட்டி ஒரு ரேபிட்க்கு, எலிக்கு போட்டு டெஸ்ட் பண்ணிட்டு ஓகே சைடு எஃபெக்ட் காட்டல, கரெக்டா இருக்கு, குணமாக்குது அப்படிங்கிற போது மனிதர்களுக்கு கொடுப்பாங்க. இது வந்து டாக்டர் கொடுக்குற மாத்திரை. நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா மனிதர்களுக்கே ஃபர்ஸ்ட் டைரக்டா கொடுத்து டெஸ்ட் பண்ணலாம். அப்படி டெஸ்ட் பண்ணி ரிசல்ட் எடுத்ததை என்ன சொல்லுவாங்க? கிளினிக்கலி ப்ரூவன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும் பட்சத்தில் நம்மளுடைய நியூட்ரிசார்ஜ் கிளைசம் இது ஒரு கிளினிக்கலி ப்ரூவன் ப்ராடக்ட். சரியா? சோ இதுக்குள்ள என்னன்னா இருக்குன்னு கேட்டீங்கன்னா அசந்து போயிருவீங்க. ஒரு 12 மூலிகைகளை வந்து வச்சிருக்காங்க.
மொனாட்டிகா, செரண்டியா, எம்பிளிகா, ஃபிஷ்னாலிஸ். நீங்க பின்னாடி திருப்பி டப்பாவை பார்க்கும்போது இது மாதிரி பெயர்கள் தான் இருக்கும். லைசிரியா கிளாப்ரா, டினோஸ்போரா பார்டிஃபோலியா, மேக்னிஃபரா இண்டிகான. ஐயோ என்னங்க ஒண்ணுமே புரியல அப்படின்னு பயந்துடாதீங்க. ஒண்ணும் இல்லை. பாவக்காய், நெல்லிக்காய், சீந்தில் கொடி, உங்களுக்கு கிருஷ்ண துளசி, ஓமம், சிறு குறிஞ்சா, இது மாதிரி அழகான மூலிகைகள் தாங்க உள்ள வச்சிருக்காங்க. மிளகு, திப்பிலி, மாங்காய் பொடி, இது எல்லாத்தையும் உள்ள வச்சிருக்காங்க. அதைத்தான் நம்ம ஒண்ணு பார்க்க போறோம். சரியா? முதலாவது சொல்லக்கூடியது பாவற்காய். பாவற்காய் எதற்கு? நம்மள பார்த்துக்கிட்டு இருக்கிறது சுகர். அதை வச்சு நமக்கு தெரிஞ்சிடும் பாவக்காய் எதுக்குன்னு. பாவக்காய் அப்படிங்கிறது அதுல இருக்கிற அந்த கசப்பு தன்மை உங்களுடைய சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்றது. சரியா? அப்ப அதுக்கு முன்னாடி சுகர்னா என்ன, ஏன் ரத்தத்துல சுகர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. சரியா? சோ இன்சுலின் கொஞ்சம் பேத்துக்கு உற்பத்தி ஆகாதுன்னு சொல்றாங்க. அப்ப இன்சுலின்னா என்ன? இன்சுலின்ங்கிறது ஒரு வகையான ஹார்மோன், நம்ம உடம்புல இருக்கிற ஹார்மோன். சரியா? நீங்க சாப்பாடு சாப்பிடும் போது அது என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சோறு சாப்பிடுறீங்க, அது அப்படின்னு சுகரா கன்வெர்ட் ஆகி ரத்தத்தில் கலக்கும். யார் யாருக்கு? எல்லாருக்குமே இந்த இன்சுலின்ங்கிற ஹார்மோன் சுரக்கும் உடனே. என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த இன்சுலின்ங்கிற ஹார்மோன் தான் சுகரை ரத்தத்துல இருந்து நகட்டி செல்லுக்கெல்லாம் எடுத்துட்டு போய் அதை சுகரை கன்வெர்ட் ஆக்கிடும். சரியா? சோ அப்ப செல் நம்ம என்ன பண்ணோம், செல் எல்லாத்துக்கும் சுகரை கொடுத்த உடனே அதான் எனர்ஜி. உடனே நம்ம அடுத்த வேலை பார்க்கும்போது அது எனர்ஜி அப்படியே நம்மளுக்கு யூஸ் ஆகிரும். சரியா? சோ மீதம் இருக்கிற எனர்ஜி அடுத்து எப்பப்ப நீங்க வேலை பாக்குறீங்களோ அப்பப்ப அந்த செல் அந்த சுகரை எனர்ஜியை கன்வெர்ட் ஆக்கி பண்ணி நமக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கும். நடக்கிறதுக்கு, ஓடுறதுக்கு, உட்காடுறதுக்கு, சாப்பிடுறதுக்கு, தூங்குறதுக்கு எல்லாத்துக்கும் எனர்ஜி தேவை. இந்த இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் சுரக்கல. அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி தெரியுமா? ரத்தத்துல சுகர் அப்படியே இருந்தது. உங்க உடம்புக்கு அந்த சுகரை செல்லுக்கு போய் கொடுக்கணுங்கிற அறிவு இல்லாம போயிடுது. சரியா? அவ்வளவுதான். அப்ப நம்ம என்ன பண்றோம், திரும்ப அந்த இன்சுலின்ங்கிற ஹார்மோனை சுரக்க வைக்கிறதுக்காக என்னென்ன சத்தம் உள்ள சேர்க்க முடியுமோ சேர்த்து. அப்படி பாவற்காய் கசப்புத்தன்மை சுகர் அளவை கண்ட்ரோலுக்கு வைக்கும். நெல்லி யூஸ் பண்ணிருக்கோம். சரியா? சோ இன்னைக்கு யாரெல்லாம் காலையில இருந்து இப்ப வரைக்கும் நெல்லிக்காய் சாப்பிட்டது, ப்ளீஸ் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. திரும்பவும் கேள்வியை ரிப்பீட் பண்றேன். நான் காலையில இருந்து நான் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றவங்க யாரு? எஸ் போடுங்க, சாப்பிடலன்னா நோ. சோ காமராஜ் சார் கை தூக்கி இருக்காரு. ப்ளீஸ் எல்லாரும் இது பண்ணுங்க. காலையில இருந்து இப்ப வரைக்கும் நான் நெல்லிக்காய் சாப்பிட்டேன் மேடம் அப்படின்னு சொல்றவங்க என்ன சார் சாப்பிட்டீங்க? நெல்லிக்காய் ஜூஸ். வாவ், சூப்பர், ரொம்ப நல்லது சார். நெல்லி சாப்பிட்டவங்க எஸ் போடுங்க, சாப்பிடாதவங்க நோ போடுங்க. நமக்கு ஒரு 6-7 ரிப்ளை வந்திருக்கு. எல்லாருமே என்ன போட்டு இருக்கீங்கன்னா சாப்பிடல 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 சாப்பிடல. சரியா? நம்மளுடைய நியூட்ரி சார்ஜ் நிறைய ப்ராடக்ட்ஸ்ல நெல்லிக்காய் உள்ள சேர்த்திருக்கோம். எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு அருமையான ஒரு ரிசல்ட் கொடுக்குங்க. சரியா? என்றும் இளமையா இருக்கிறது, உறுப்புகளை இளமையா வச்சுக்கிறது, இப்படி நிறைய நன்மைகளை நெல்லிக்காய் பண்ணுது. நமக்கு பக்கத்துல 10 ரூபாய்க்கு 4 கொடுக்குறாங்க அப்படிங்கிறதற்காக நம்ம அதை சீப்பா எடை போட்டு வச்சிடறோம். கிடைக்காது, ரொம்ப ரூபா, அப்பதான் அதுல சத்து இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம மைண்ட இது பண்ணி வச்சிருப்போம். அப்படி கிடையாது. இன்னைக்கே எல்லாரும் நெல்லிக்காய் வாங்கி சாப்பிடுறேன். அவ்வளவு அற்புதமான ஒரு அதுல குரோமியம் அப்படிங்கிற சத்து நிறைஞ்சு இருக்கு. இது சுகர் பேஷண்ட்ஸ்க்கும் சுகரை கண்ட்ரோல் பண்ணும். சோ இப்ப இவ்வளவு பேர் இருக்கிறவங்க யாருமே நம்ம காமராஜ் சார் ஜூஸ் குடிச்சேங்கிறாரு. மீதி யாரும் நம்ம நெல்லிக்காய் காலையில சாப்பிடல.
சரியா? தடுக்கி விழுந்தா நெல்லிக்காய் கிடைக்குது, இருந்தாலும் நெல்லிக்காய் வாங்கல சார் அப்படின்னு சொல்றோம். இதேதான், சுகர் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி நெல்லிக்காய் ரெகுலரா சாப்பிடுவீங்களான்னு கேட்டா சடமா பாவக்கா என்னைக்காவது தான் சாப்பிடுவோம், ரெகுலரா ஆக்கிக்கிடவே மாட்டோம். அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லாத்தையும் தூக்கி நியூட்ரி சார்ஜ் எக்ஸாம்பிள் வச்சாச்சு. சரியா? அது போக நெல்லி என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா கொலஸ்ட்ரால் லெவலை கண்ட்ரோல் வச்சிருக்கோங்க. இட்ஸ் பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். உங்களுக்கு ரொம்ப அழகா அற்புதமா உங்க உடம்புக்குள்ள போய் வேலை பார்க்குங்கிறதுக்காக நெல்லியை தூக்கி வச்சாச்சு. அடுத்தபடியாக என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நாவற்பழம் வந்து வச்சாச்சு. அடுத்து வெயில் காலத்துல நம்மளுக்கு கிடைக்கும், கிடைச்சிச்சுன்னா வாங்கி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இட்ஸ் அ பெஸ்ட் குட் ஃப்ரூட் ஃபார் பீப்புள் வித் டயபெட்டிக் சொல்லுவாங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கு பெஸ்ட் மெடிசின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ள இருக்கிற சத்துக்கள் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நேச்சுரலாவே உங்க ரத்தத்துல இருக்கிற சுகர் அளவு எல்லாத்தையும் அப்படியே குறைச்சிருமா. எது? நாவல். அதனாலதான் நம்ம என்ன பண்ணிருக்கோம், அதையும் தூக்கி உள்ள வச்சாச்சு. சரியா? அடுத்தபடியாக என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பட்டை பொடிய வந்து உள்ள வச்சிருக்கோம். இது எதற்காக? பட்டை நீங்க சாப்பிட்டு பாருங்களேன். பட்டை நம்ம வந்து சும்மா பிரியாணி இதுக்கு தானே போறோம். அதை ஒன்ஸ் அப்படியே லைட்டா மிக்சியில சர்ன்னு போட்டு அந்த பொடியை எடுத்து நாக்குல வச்சு பாருங்க, ஒரு மாதிரி சுருன்னு இருக்கும். உங்களுக்கு இன்ஸ்டன்டா ரிசல்ட் தெரியும். இன்ஸ்டன்ட் ரிசல்ட்னா உடனே உங்க ரத்தத்துல கலந்து அந்த சுகர் லெவலை வந்து ரெடியூஸ் பண்ற மாதிரி இருக்குங்க. சரியா? சோ இன்சுலின் உங்களுக்கு சரியா வேலை பார்க்கலையா, அதையும் வேலை பார்க்க வைக்கும்ன்றதுக்காக பட்டைப்பொடிய உள்ள வச்சாச்சு, வில்வமூலிகை உள்ள வச்சாச்சு. இது எல்லாமே சுகரை கண்ட்ரோல் பண்ணுங்கிறதற்காக பார்த்து 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 சேர்த்து ஒவ்வொன்னையா உள்ள வச்சிருக்காங்க. சரியா? அப்ப வில்வம வச்சாச்சு. அடுத்தபடியாக நம்மளுக்கு கிளைசீரியா கிளாப்ரா. இது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா நமக்கு அத்திமதுரம். இது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இது நம்மளுடைய நியூட்ரிஷார்ஜ் கிட்ஸ்லயும் இருக்கும், இதுலயும் சேர்த்துருக்கும். இன்சுலின் செக்ரீஷனை கரெக்ட் பண்ணி கொடுக்கும். நான் சொன்னேன் இல்லையா, இன்சுலின்ங்கிற ஒரு ஹார்மோன் சுரக்காட்டி ரத்தத்துல அப்படியே உங்களுக்கு சுகர் சாப்பிட்றதெல்லாம் போய் நின்றுகிட்டேதான் இருக்கும் அப்படின்னு சொன்னேன்ல. சோ உங்களுக்கு அத்திமதுரம் இதுக்குள்ள சேர்த்திருக்க மிளகு, திப்பிலி, உங்களுக்கு இது எல்லாமே சொல்லுங்க சார். தேனி ஆர்கே சொல்லுங்க. மிஸ்டர் ஆர்கே அன்மியூட் பண்ணிங்க சார். மேடம் வணக்கம் மேடம். இப்ப அந்த வீடியோ காட்டுறீங்களா இந்த பொருளை பத்தி, அது கொஞ்சம் ஸ்லோவா கொண்டு போங்க. நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஸ்லோவா காட்ட சொல்றீங்களா? ஆமா, அப்படியே கொஞ்சம் பையா நமக்கு நகர்த்தினா நானும் எடுத்துட்டு அந்த விளக்கங்களை தமிழையும் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் சொல்றதுக்கு நல்லா இருக்கும். ஓகே 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 தேங்க்யூ தேங்க்யூ வெரி நைஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். நான் ஸ்லோவா சொல்றேன். சோ அடுத்தபடியாக இது வந்து சிறு குவிஞ்சா அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மூலிகைகளுக்கெல்லாம் ஒவ்வொரு தன்மை உண்டு. மூலிகைகள் உடம்புக்குள்ள போகும்போது கண்டிப்பா வேலை பார்க்கும். சரியா? அப்ப இந்த மூலிகை என்னங்க பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனுஷன் சுகர் அத்துமீறி சாப்பிட்டாலும் சுகர் அவங்களுக்கு டயபெட்டிக் ஆயிடுறாங்க, சுகர் லெவல் ரத்தத்துல வந்து கூடிடுது. சரியா? ஏன் அத்துமீறி சாப்பிடுறாங்க? சுகர் வந்து கொஞ்சம் பேருக்கு கண்ட்ரோல் பண்ணவே முடியாதுங்க. நாம எவ்வளவுதான் வந்து சுகர் இவ்வளவு உடம்புக்கு கெட்டது செய்யும்னு சொல்லியும் சுகர் இருக்குன்னு தெரிஞ்சும் இனிப்பு பொருட்களை சாப்பிடாம இருப்பாங்களான்னு கேட்டா இல்ல. சரியா? சுகர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் லட்டு சாப்பிட்டுருவாங்க, ஜாங்கிரி சாப்பிட்டுருவாங்க, உடனே போய் சர்க்கரையை எடுத்து சாப்பிட்டுருவாங்க. இப்படி அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன் முடியாதுன்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் இருக்கும். சரியா? சோ அப்ப மெயினா என்ன பண்ணலாம் யோசிச்சு பாருங்க. ஒரு மனுஷனுக்கு அடக்க முடியாத ஒரு ஆசை வருது, கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்றாங்க. சாப்பிடுறத கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. அப்ப உங்களுக்கு உங்க உடம்பு கேக்குது, நீங்க சாப்பிடுறீங்க, அதுதானே? அப்ப அதையே நாங்க டன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சிறு குறிஞ்சா வந்து உள்ள சேர்த்திருக்காங்க. இது என்ன பண்ணுமா உங்களுடைய டேஸ்ட் பட்டுல
சுவை உங்களுக்கு அந்த இனிப்பு சுவை மைண்டுக்கு கேக்குது, தூண்டுது. அந்த தூண்டுறதையே நாங்க கட் பண்ணிடுவோம், அந்த நினைப்பையே வரவிடாம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக டேஸ்ட் பட் நீங்க இந்த சிறு குறிஞ்சா என்ன பண்ணுமா, இனிப்பு சுவை கேட்கின்ற அந்த ஒரு உணர்ச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணிடுமா. அப்ப என்ன பண்ணும், உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணவே தோணாதுங்க. சூப்பர்ல. அதற்காக இதுக்குள்ள என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறு குறிஞ்சா அப்படிங்கிற ஒரு பொருளை வந்து உள்ள வச்சிருக்காங்க. இதுவும் உங்க உடம்புல அந்த டேஸ்ட் பட்ல வந்து ஸ்வீட்னஸ், இனிப்பு கேட்கிற தன்மையே உங்க உடம்புக்கு கட் பண்ணி விட்டுறதுனால அதையும் உள்ள வச்சிருக்காங்க. சரி, அது போக இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சுகர் லெவல் வந்து நார்மலைஸ் பண்ணி கொடுக்கும். எக்கு தப்பா அப்படியே சாப்பிட்டு இப்படி கூடுறது, அப்படி கூடுறது, குறையிறது, இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுனால சிறு குறிஞ்சா அப்படிங்கிறத வந்து இத உங்களுக்கு சேர்த்திருக்காங்க. இது அற்புதமான ஒரு மூலிகைகள். இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெயினா ஆயுர்வேதிக்லயும், நீங்க ஆயுர்வேதிக் டாக்டர்கிட்ட போகும்போதும் அவங்க சுகருக்குன்னு போனீங்கன்னா இந்த சிறு குறிஞ்சா பொடியை தான் கொடுப்பாங்க. சரியா? சுகர் டெஸ்ட்ராயர் அப்படின்னு இதுக்கு பேரு சொல்லுவாங்க. சுகர் வந்து கண்ட்ரோலுக்கு வச்சிருக்கோங்கிறதுனால அதை தூக்கி வச்சாச்சு. அடுத்து மேக்னிஃபரா இண்டிகான ஒண்ணும் இல்லைங்க, மாங்காய் பொடி. இந்த மாங்காயில வந்து ஒரு வகையான துவர்ப்பு தன்மை இருக்கும்ல, இதுவும் உங்களுக்கு என்ன பண்ணும்னா சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ இதுக்குள்ள என்ன வச்சிருக்கோம், மாங்காய் பொடியை தூக்கி வச்சாச்சு. இப்ப பாருங்க, நான் எந்த ஒரு கெமிக்கலையும் உங்களுக்கு காட்டல, புரியுதா? நீங்க டாக்டர்கிட்ட மெடிசின்ஸ் வாங்குற சுகர்ல வெறும் கெமிக்கல். ஆனா நான் இங்க என்ன பண்ணிருக்கேன், நெல்லிக்காய் பொடியை சேர்த்திருக்கேன் சொல்றேன், பட்டைப்பொடி வச்சிருக்கேன் சொல்றேன், அது போக நாவற்பழம், சிறு குறிஞ்சா, மாங்காய் பொடி அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்மளுக்கு இயற்கையான முறைகளை தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். இது எல்லாத்திற்கும் உங்களுக்கு நம்மளுக்கு அந்த நம்மளுக்கு மாமரத்துல இருக்கிற இந்த ஃப்ரூட்டா இருக்கட்டும், மாம்பழமா இருக்கட்டும், மாங்காயா இருக்கட்டும், மா இலை, அந்த பூ வரும் இல்லையா, அது போக வேர்கள், எல்லாத்துக்கும் ஒரு ஒரு மருத்துவ குணம் உண்டுங்க. எப்படி வேப்ப மரத்துல எல்லாமே ஒரு ஒரு மருத்துவ குணமோ அது மாதிரி. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், இலையையும் எடுத்து மாங்காய் எடுத்து இது எல்லாத்தையும் பொடி பண்ணி உள்ள சேர்த்திருக்கோம், சுகரை கண்ட்ரோல் பண்றதற்காக. சரியா? அடுத்தபடியாக என்ன சேர்த்திருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மிளகு சேர்த்திருக்காங்க. இது எதற்கு, நம்ம அன்றாடம் சாப்பாட்டுல மஞ்சள் சேர்த்துக்கிறோம், சீரக பொடி சேர்க்கிறோம், மிளகு பொடி சேர்க்கிறோம். இது இயற்கையாவே ஒரு மனிதர்களுக்கு நோய்கள் வரவிடாம தடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டி ரத்த ஓட்டத்தை சீராக்குறதுக்காகத்தான். சரியா? ரிசர்ச் என்ன சொல்றாங்கன்னா, யார் ஒருத்தங்க மஞ்சள் தினந்தோறும் மஞ்சள் வந்து கொஞ்சம் சாப்பாட்டுல எடுத்துக்கிறீங்க, அது போக பால்ல மஞ்சள் கலந்ததுன்னா குடிங்க, உங்களுக்கு கேன்சரை வரவிடாம தடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாமே உண்மைங்க. அப்ப நம்மளுடைய அந்த அஞ்சல் பெட்டியில இருக்கிறதுக்கே அவ்வளவு அழகான மகத்துவ குணம் உண்டு. அது மாதிரி இதற்குள் நம்ம சேர்த்திருக்க நம்ம அந்த மிளகு, திப்பிலி, இது எல்லாம் எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு சத்தையும் கொடுத்து சுகர் லெவலையும் கண்ட்ரோல்ஃபுல் வைக்கிறதற்காக என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மிளகு, திப்பிலி, அந்த டைஜஷனை கரெக்டா நடக்கிறதுக்காக. என்ன சாப்பிட்டீங்க, இங்க சாப்பிடுற சாம்பார் சோறும் சரி, பிரியாணியும் சரி, கறியும் சரி, எதனாலும் உங்க உடம்பு டைஜஸ்ட் பண்ணணும்ல, அதற்காக நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம், திப்பிலியை வந்து உள்ள சேர்த்திருக்கோங்க. அது போக சுகர் பேஷண்ட்ஸ் எல்லாம் காமனா சொல்றது என்னன்னா, சுகர் வந்தது உடம்பு போச்சுங்க, அவ்வளவுதான், எனர்ஜியே இல்ல, ஸ்ட்ரென்த்தே இல்ல அப்படின்னு சொல்றாங்க. சோ அதற்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கணும் அப்படிங்கிறதற்காக திப்பிலியை வந்து உள்ள வச்சிருக்கோம். இஞ்சி வச்சிருக்கோம். சரி, நமக்கு தெரியும் இஞ்சி நல்லதுங்க அப்படின்னு தெரியும். யார் இஞ்சி சாறு எடுத்து குடிக்கிறான்னு பார்த்தா யாராச்சும் எதுக்காச்சும் தான் குடிக்கிறோமே தவிர, ரெகுலரா நான் வந்து 2 மிளகை வாயில போட்டு மெல்லுவேங்க டெய்லி, கொஞ்சம் இஞ்சிய தட்டி சாறு எடுத்து குடிப்பேங்க, வேப்பலைய சாப்பிடுவேங்க, இப்படி எல்லாம் பண்ண மாட்டோங்க. பக்கத்துலதான் இருக்கு, தெரிஞ்சதுதான், நம்மவே பண்ண மாட்டேங்கிறோம்.
அடுத்து வர ஜெனரேஷன்ஸ் இதான் பண்ணுவாங்களான்னு கேட்டா அவங்களுக்கு பேரு கூட தெரியாம போயிடும்னு பயமா இருக்கு. அதனால பண்ண மாட்டாங்க அப்படிங்கறதுனால நியூட்ரிசார்ஜ் கிளைசம் தூக்கி எல்லாத்தையும் உள்ள வச்சாச்சு. சோ இஞ்சி எதற்காக? இன்சுலின் அளவை உங்களுக்கு உள்ள உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுக்காகத்தான் இஞ்சி. சரியா? அப்ப என்ன பண்ணிருக்கோம்? சொன்ன 12 மூலிகைகளும் எதுக்குள்ள இருக்கு? டேப்லெட்டுக்குள்ள இருக்கும். நமக்கு டேப்லெட்டும் உண்டு, பொடியும் கொடுப்பாங்க. அந்த மாத்திரைக்குள்ள இப்ப சொன்ன 12 மூலிகைகள் உள்ள வச்சிருக்காங்க. சரியா? அது போக நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ரோடயட்டோட நம்ம கொடுப்போம், பொடி. இது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரதம் அப்படிங்கிற சத்து மிக மிக அவசியம். எல்லாருக்குமே அவசியமா, உயிரோட இருக்கிற எல்லாருக்குமே புரதச்சத்து வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி ஒரு வண்டிக்கு என்ன போட்டா ஓடுங்க கேட்டா பெட்ரோல் போட்டா ஓடும். இப்போ உடம்புக்கு என்ன போடணுங்க, என்ன சத்து மெயினா தேவைன்னு கேட்டீங்கன்னா, டாப் ப்ரியாரிட்டியில சொல்றது வந்து புரோட்டீன் சொல்லிடலாமா. புரோட்டீன் இல்லாம வண்டி ஓடாது, உடம்பு ஓடாது, ஓட்ட வைக்கிறது கஷ்டம். வண்டிக்கு பெட்ரோல் ஊத்தாம வண்டி ஓடாது. அதே மீறி அந்த வண்டியை நீங்க இழுத்துட்டு போனோம், தள்ளிட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா போகலாம், வண்டி இழுத்துட்டு போலாம், நீங்க தள்ளிட்டும் போலாம். பட் பெட்ரோல் போட்டாதான் இப்ப ஓட்டுறது ஈஸி. அதேதாங்க, நீங்க புரதம் அப்படிங்கிற ஒரு சத்தம் கொடுத்தாதான் உங்களுடைய உடம்பு அதாட்ட ஓடிக்கிட்டு இருக்கும். சரியா? சர்க்கரை நோயாளிகளுக்கு புரதம் தேவையா? கண்டிப்பான முறையில் தேவை. ஏன்னா அந்த காலகட்டத்துல சர்க்கரை நோய் வந்துருச்சுன்னா அப்படியே அவங்களுக்கு உள்ள இருக்கிற மசில்ஸ அது அப்படியே கரைச்சிருமா, கரைக்க ஆரம்பிச்சிடும். சரியா? நீங்க சாப்பாடு எப்பயும் போல சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சுகர் வந்த உடனே கரைச்சிக்க ஆரம்பிச்சிருது. அது போக நீங்க சாப்பாட்டுல இதை சாப்பிடக்கூடாது, அதை சாப்பிடக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வேற சாப்பிடுறீங்க. எனர்ஜி கம்மியாக்கி கொழுப்பு போய் வெயிட் குறைஞ்சு இது எல்லாம் சர்க்கரை நோயாளிகளுக்கு வரும் அப்படிங்கிறதற்காக நம்ம என்ன பண்ணிட்டோம்? மசில்ஸ கரைய விடக்கூடாது, வெயிட் லாஸ் ஆக விடக்கூடாது. சரியா? அப்ப என்ன பண்றோம்? தூக்கி புரோட்டீனை தூக்கி உள்ள வைக்கி, பொடியா தூக்கி வைக்கின்னு சொல்லி நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ரோடயட்டுக்குள்ள புரோட்டீனையும் பொடி பண்ணி உள்ள வச்சிருக்கோம். ஏன்னா 35 வயதிற்கு பின் ஒரு மனுஷன் என்னதான் நல்லா உடம்ப பார்த்துக்கிட்டாலும் மசில்ஸ் கரைய ஆரம்பிக்கும். ஒரு வருடத்திற்கு 1% கரைஞ்சிடும். சரியா? அதனால புரோட்டீனை தூக்கி உள்ள வைக்கிறோம். புரோட்டீன் அப்படிங்கிற சாப்பாடு நம்மளுடைய சாப்பாட்டுல இல்ல அப்படிதான் சொல்றாங்க. சரியா? சோ இன்னொரு கேள்வி, இப்ப காலையில இருந்து இப்ப வரைக்கும் யாரெல்லாம் சாப்பாட்டுல புரோட்டீன் எடுத்துக்கிட்டீங்க, என்ன புரோட்டீன் எடுத்தீங்க, இதை மட்டும் பெயர் போட்டு விடுங்க. நீங்க வந்து நியூட்ரிசார்ஜ் ப்ரோடயட் ஏதாச்சும் எடுத்திருப்பீங்க, அந்த பெயர் எனக்கு வேணாம். வேற ஏதாச்சும் புரோட்டீன் சப்ளிமெண்ட் எடுத்திருப்பீங்க, அதோடைய பெயரும் எனக்கு வேணாம். நான் கேக்குறது காலையில இருந்து இப்ப வரைக்கும், சரியா? நமக்கு இப்ப மணி என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 3:06. இப்ப வரைக்கும் சாப்பாட்டுல நீங்க எடுத்துக்கிட்ட புரோட்டீனின் பெயர் என்ன? எல்லாரும் சாட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. புரோட்டீன் இப்போ வரைக்கும் நான் வந்து சாம்பார் சாப்பிட்டேன், அது சாப்பிட்டேன், புரோட்டீனே இல்ல அப்படிங்கிறவங்களும் நோ போட்டு விடுங்க. சாப்பிட்டீங்கன்னா அதோடைய பெயர், நீங்க என்ன சாப்பிட்டீங்க? முட்டைனா எக், சாம்பார்னா சாம்பார், சாம்பார்ல என்ன இருக்கு? தால் இருக்கும், தால், பருப்பு. இப்படி என்ன இது புரோட்டீன் சாப்பிட்டீங்களோ அதோடைய பெயரை மட்டும் போட்டு விடுங்க. திரும்பவும் கேள்வியை ரிப்பீட் பண்றேன். காலையில no milk morning மஞ்சத்தூள். ஓகே, சோ பால்ல நமக்கு புரோட்டீன் இருக்கு.
சிக்கன்ல இருக்கு, இட்லியில பருப்பு சேர்க்கறதுனால இருக்கும், உளுந்துல புரோட்டீன் உண்டு, மீட்ல இருக்கு, மட்டன்ல இருக்கு, சிக்கன்ல இருக்கு, மித்தபடி நம்மளுக்கு கேரட்ல எல்லாம் புரோட்டீன் இருக்கு. சரியா? அப்ப என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரோட்டீனை நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப கம்மியா தான் எடுத்துக்கிறோம். இதுவும் இந்த நான்வெஜ் போட்டு விட்ட எல்லாருமே நேற்று வச்ச மீதியா தான் இருக்கும். சரியா? சோ அப்ப புரோட்டீன் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கொஞ்சம் தான் எடுத்துக்கிறோம், சாப்பிட்ட சாப்பாட்டுல இருந்து அவ்வளவா கிடைக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறதுனால அதுவும் சுகர் பேஷண்ட்டுக்கு நியூட்ரிஷனல் டெபிஷியன்சி ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா, சுகரையும் பொடி பண்ணி உள்ள வந்து சேர்த்திருக்கோம். சாரி, புரோட்டீனையும் நமக்கு ஐசோலேட்டட் புரோட்டீனை தூக்கி உள்ள நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ரோடயட்னு உள்ள வச்சிருக்கோம். சரியா? சோ அப்ப நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ரோடயட்டும் நியூட்ரிசார்ஜ் கிளைசம் டியூபிள் டேப்லெட்டையும் சேர்த்து எடுத்துக்கணுமா கேட்டீங்கன்னா, எஸ். மூலிகைகள் எல்லாத்தையும் மாத்திரையில வச்சுட்டோம். அடுத்து புரோட்டீன் பொடி 64%, புரதம் பொடியும், சோயா புரோட்டீனும். அடுத்தது நம்மளுக்கு இது இருக்கு இல்லையா, அது பேர் என்னது, குடம்புளி, நார்ச்சத்து, கொஞ்சம் என்சைம்ஸ், தொக்கோ, இது எல்லாத்தையும் காஃபி டேஸ்ட், இது எல்லாத்தையும் என்ன பண்ணி பொடி பண்ணி பட்டை பொடி நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ரோடயட்டுக்குள்ள வச்சிருக்கோம். சரியா? அப்ப புரோட்டீன் எதற்காக யாராச்சும் உங்ககிட்ட கேட்டா சொல்லி புரிய வச்சிருக்க தெரிஞ்சுக்கணும். இல்லப்பா, ப்ரீ டயபெட்டிக்கும் மசில்ஸ் கரையும், அந்த மசில்ஸ கரைய விடாம டேமேஜ் பண்ணாம அது போக சுகர் அளவை கண்ட்ரோல் பண்றதற்காக நாங்க இதுக்குள்ள புரோட்டீன் வச்சிருக்கோம், பட்டப்பொடி வச்சிருக்கோம். இது உங்களை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைப் 2 டயபெட்டிக்ஸ்க்கு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும், சுகரை இன்சுலின் உற்பத்திய கரெக்ட் பண்ணும். அப்படிங்கிறதற்காக நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ரோடயட்டுக்குள்ள இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணிருக்கோம்னா உள்ள வச்சிருக்கோம். சரியா? அப்போ சேர்த்துக்க ஒவ்வொரு பொருட்களுக்கும் உங்களுக்கு என்ன உண்டு, சுகர் அளவை கண்ட்ரோல் பண்றதுக்குன்னு சொல்றேன். அப்ப எல்லாம் போய் உங்களுக்கு சுகர் அளவு கண்ட்ரோல் பண்ணோம்னா 100% கண்ட்ரோல் பண்ணும். சரியா? சோ அப்ப என்ன பண்ணிக்கலாம், இது அழகா நம்ம எடுத்துக்கலாம், பயப்பட தேவையில்லை. அடுத்து இதுல குடம்புளி வச்சிருக்காங்க. எதற்குப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய உடம்புல இருக்கிற அந்த சாப்பாட்டுல இருந்து அந்த சுகரை கன்வெர்ட் பண்ணாம டக்குன்னு உங்க உடம்பு செல்லுக்கு அனுப்பிச்சு அதை யூஸ் பண்ணி எனர்ஜியை யூஸ் பண்ணிடணும். பண்ண விடாம வச்சிருந்தாதான் உடம்புக்கு என்ன பண்ணனே தெரியாது. அதற்காக குடம் புளி உங்களுக்கு உள்ள சேர்த்திருக்காங்க. சரியா? அடுத்தபடியாக என்ன உள்ள வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நார்ச்சத்து. நார்ச்சத்து எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன பண்ணும், புரோட்டீன் இருக்கின்ற இடத்தில் நார்ச்சத்து கண்டிப்பான முறையில் நம்ம கொடுக்கணும். புரோட்டீன் எடுக்கும் போது நீங்க தண்ணியும் நிறைய எடுக்கணும். சரியா? அது போக இதுல சேர்த்திருக்க நார்ச்சத்தின் தன்மை என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, குளுக்கோஸ் அப்சார்ப்ஷனை கம்மி பண்ணி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? அது போக ஒரு செட்டேட்டி ஃபீல் கொடுத்துக்கும். அது என்னங்க செட்டேட்டி ஃபீல்னா, பொதுவா குண்டா இருக்கிறவங்க அந்த சுகர் பேஷண்ட் கேட்டோம்னா, நான் அடக்கணும் தான் பாக்குறேன், முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. முடியல, ஓகே, நீங்க அளவுக்கு மீறி சாப்பிடுறீங்க, உங்களுக்கு அது கேக்குது. சரியா? அந்த அளவுக்கு மீறி சாப்பிடுற எண்ணத்தையே கம்மி பண்ணா என்னன்னு சொல்லி தான் இதுக்குள்ள நான் புரோட்டீனும் ஃபைபரும் சேர்த்திருக்காங்க. உங்களுக்கு எப்படின்னா, திருப்தியா ஒரு நிலை வந்து கொடுத்துரும். உங்களுக்கு அடுத்து இதை சாப்பிடணும், அதை சாப்பிடுங்க, மைண்ட் சொல்லவே சொல்லாது. ரொம்ப திருப்தியா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு என்னைக்காச்சும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வயிறு ஈஸிக்குள்ள பசிக்காது, அடுத்து எதாச்சும் சாப்பிடணும்னு தோணாது, நல்லா நிம்மதியா தூங்கி முடிச்சிருப்பீங்க. இருந்தாலுமே அந்த ஒரு எனர்ஜி கிடைக்கும், கரெக்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுதான் நமக்கு செட்டேட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அதையும் வந்து நார்ச்சத்தையும் உள்ள சேர்த்தாச்சு. அடுத்து கொக்கோ சேர்த்திருக்காங்க, ரியல் கொக்கோ, பெல்ஜியம்ல இருந்து வர வச்ச கொக்கோ. நல்லா நம்மளுக்கு ஒரு மாதிரி கசப்பு தன்மை இருக்கும். இது எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்சுலின் ஹார்மோனை சுரக்க வைக்கிறதற்கும் பிளட்ல குளுக்கோஸ் லெவலை கம்மி பண்றதற்காக தான் கொக்கோ வந்து உள்ள சேர்த்திருக்காங்க.
சோ நமக்கு நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ராடக்ட் கொஞ்சம் நமக்கு அந்த காஃபி டேஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் கொக்கோ இருக்கிறதுனால. சரியா? சோ இதுவும் எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, மக்கள் அதிகமா எடுத்துக்கிறது கார்போஹைட்ரேட் தான். அந்த கார்போஹைட்ரேட்ங்கிற சத்தை உரியறதற்காக கரெக்டா யூஸ் பண்றதுக்காக கொக்கோ வந்து உள்ள வந்து சேர்த்திருக்காங்கங்க. சரியா? சோ எதற்கு இவ்வளவு இதான் உள்ள சேர்த்திருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, எப்படியும் மனிதர்களுக்கு சுகர் லெவல்ல கண்ட்ரோல் பண்ணணும்ன்றதற்காகத்தான் காஃபி கொட்டை இது அது எல்லாத்தையும் உள்ள சேர்த்து வச்சிருக்கோம். அது போக கொஞ்சம் இதுல டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் சேர்த்திருக்காங்க. இது என்ன டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்? சிலர் மக்களுக்கு வயிறு சரியா வேலை பார்க்காட்டி அவங்களுக்கு பால் குடிச்சா சேராது, பால் குடிச்சு சேர்ற மாதிரி இருந்தாலும் சத்து உரியாது. பால்ல இருந்து யூரின்ல அப்படியே போயிடும். வேஸ்ட் தான். நீங்க பால் குடிச்சு வேஸ்ட் சிக்கன் சாப்பிட்டு வேஸ்ட் மட்டன் சாப்பிட்டு வேஸ்ட்ன்னு சொல்ற மாதிரி டைஜஸ்டிவ் என்சைம் சுரக்கணும். சுரந்தாதான் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சத்துக்கள் எல்லாம் அழகழகா பிரிச்சு எடுத்து அதை சின்னதாக்கி எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணி சத்த உடம்புக்கு அனுப்புறதற்கு உங்களுக்கு இந்த என்சைம்ஸ் எல்லாம் வேலை பார்க்கணும். சோ இந்த என்சைம்ஸையும் என்ன பண்ணிருக்கோம் உள்ள வச்சிருக்கோம். சரியா? இவ்வளவு நேரம் உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நியூட்ரிசார்ஜ் கிளைசம் chewable டேப்லெட்னு சொல்லுவோம். chewableனா வாயில போட்டு மென்னு சுவைச்சு நீங்கள் சாப்பிட வேண்டும். அப்படியே தண்ணியில போட்டு முழுங்க கூடாது. அப்ப இந்த மாதிரி நீங்க எப்படி சாப்பிடணும்? சுவைச்சுதான் சாப்பிடணும். சரியா? ஏங்க சுவைச்சு சாப்பிடணும்? சுவைச்சு சாப்பிடும் போதுதான் உங்களுக்கு அப்படியே அந்த சத்து வாயிலேயே கரைஞ்சு சத்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறதற்காக நம்ம வந்து சுவைச்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரியா? அப்ப இதை நீங்க எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்றேன். கவனமா கவனிங்க. இது ஒரு கிளினிக்கலி ப்ரூவன் ப்ராடக்ட். கிளினிக்கலி ப்ரூவன்னா 90 நாட்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸோட பிரிஸ்கிரிப்ஷன்ஸோட வந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு இதை கொடுத்துட்டாங்க. சரியா? சர்க்கரை நோயாளிகள் முந்தைய காலகட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு இதை கொடுத்து 90 நாட்கள் அப்புறம் யார் யாருக்கு என்னென்ன மாதிரி இருக்கு, சர்க்கரை குறைஞ்சிருக்கா குறையலையான்னு பார்த்தா 90 நாட்களுக்கு பின் ப்ரீ டயபெட்டிக் எல்லாத்தையும் நம்மளுக்கு நார்மல் பர்சன் ஆக்கியாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் கிளினிக்கலி ப்ரூவன் ப்ராடக்ட். ரிசல்ட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பான முறையில் கிடைக்கும். இதை சாப்பிட்டவங்க என்ன சொல்றாங்க? அவங்களுடைய எனர்ஜி கூடி இருக்கு முன்னாடி விட, சுகர் அளவு கண்டிப்பா குறைஞ்சிருக்கு, சேஃப் ஃபார் கன்சப்ஷன். இதை எடுக்கும் பட்சத்தில் உடம்புக்கு வேற எதுவும் செய்யலன்னு சொல்றாங்க. அப்ப நம்ம யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கெல்லாம் 140க்கு மேல் சுகர் அளவு இருக்கோ. சரியா? சோ 140ல இருந்து 200க்குள்ள இருக்கிறவங்களுக்கும் கொடுக்க, 200க்கு மேல இருக்கிறவங்களுக்கும் கொடுக்க. எப்படி கொடுக்கணும்? காலையில எழுந்திருக்கிறீங்க, வெறும் வயிற்றுல ஒரு நியூட்ரிசார்ஜ் கிளைசம் chewable டேப்லெட்டை போட்டு சுவைச்சு சாப்பிட்டுட்டு அடுத்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு 1 டம்ளர் பால்ல நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ரோடையட்டை நல்லா ஒரு ஸ்கூப் கலந்து குடிச்சிடணும். பாலை எழுந்தவுடன் வெறும் வயிற்றில் ஒரு மாத்திரை 1 டம்ளர் பால்ல நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ரோடையட்டை கலந்து குடிச்சிடணும். அப்ப எவ்வளவு நேரத்துக்கு எடுக்கணும்? திரும்ப உங்களுக்கு சுகர் அளவு நார்மல் அப்படின்னு வர்ற வரைக்கும் எடுத்துக்கிட்டே வரும். அதாவது 140க்கு கீழ் போகிற வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா இதை எடுத்துக்கிட்டே வரணும். அது போக நம்ம சொல்லி கொடுக்கணும். இது ஒரு மேஜிக் பொடி கிடையாது. இதை எடுத்துக்கும் போது நீங்க சுகர் கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கணும். இதையும் சாப்பிட்டுட்டு சும்மா நான் பாதுஷா சாப்பிடுவேன், நான் வந்து ஒரு அல்வா சாப்பிடுவேன், ஸ்வீட் சாப்பிடுவேன் அப்படின்னு சாப்பிட்டுட்டே இருக்கக்கூடாது. அதை நிறுத்தணும். ப்ராசஸ்டு ஃபுட்டை நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணணும். சாப்பிட்ட சாப்பாட்டுல சத்துக்கள் நிறைஞ்சிருக்கா, பழங்கள் காய்கறிகள் கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்றத பார்த்து சாப்பிட எக்ஸசைஸ் பண்ணிருக்க வேண்டும். சரியா? இது எல்லாத்தையும் சாப்பாடு நீங்க கண்ட்ரோலுக்கு பண்ணிருக்கணும், கூட எக்ஸசைஸ் பண்ணிருக்கணும், நடந்திருக்கணும், தண்ணி நிறைய குடிச்சிருக்கணும், சரியா தூங்கி இருக்கணும். இவ்வளவும் பண்ணி நியூட்ரிசார்ஜ் கிளைசம் நீங்க எடுத்துக்கிட்டே தான் வரணும்.
சரியா? சோ அது போக யாராச்சும் நம்ம கிட்ட எனக்கு ஏதாச்சும் ஃபுட் சார்ட் சொல்லுங்க, எப்படி சாப்பிடலாம் இப்படி எல்லாம் கேட்டாங்கன்னா அவங்கள நம்ம வந்து வெறும் கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய சாப்பிடறத கண்ட்ரோல் பண்ண சொல்றோம். ஏன்னா தமிழர்கள் நம்ம என்ன பண்றோம்னா அரிசி அரிசி அரிசின்னு அரிசியிலே நிக்கிறது. அரிசியை கொஞ்சமா எடுத்துக்கோங்க எவ்வளவு எடுத்துக்கணுமோ அவ்வளவு மட்டும் எடுத்துட்டு அதுக்கு மாறுதா கம்பு, கேப்ப, தூள், ராகி, வரகரிசி, சாமரிசி, இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. அதுக்கு போக சொல்லுங்க. தூக்கம் கண்டிப்பா வேணும், 8 மணி தூங்க சொல்லுங்க. 6000 நடை நடந்திருக்கணும். இப்ப ஒரு நடனம் எடுத்து வச்சீங்கன்னா அது 1. அது மாதிரி 6000 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கணும். சரியா? சும்மா வந்தோம் போனோம் அப்படிலாம் கிடையாது, நடந்திருக்கணும். ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க மீட்டிங்ல நடந்திருக்குன்னு சொல்றீங்க, எனக்கு புரியுது, ஆனா நடக்கிறதுக்கு வந்து அப்படி வாய்ப்பு அமையல, தோது இல்ல நடக்கிறதுக்குன்னு சொல்றாங்க. என்ன தோது இல்ல, என்ன வாய்ப்பு இல்லைங்க? நீங்க மனசு வச்சாதான் உண்டு. உங்களுக்காக வேற யாராச்சும் போய் நடக்க சொல்ல முடியுமா? இல்ல நடந்திருக்கணும். மாடிப்படிக்கட்டுகள் ஏறி இருக்கணும். அது போக ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது. எதையாச்சும் நினைச்சு கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிற ஒரு வாழ்க்கையை கெடுத்து நம்ம உடம்பு போகாம மத்தவங்களையும் கத்தி அவங்க நிம்மதியை கெடுத்து சுத்தில இருக்கிறவங்க எல்லாரையும் நம்ம சந்தோஷப்படாம வச்சிருந்து எதற்கு? சோ ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா விட்டுருங்க, யோகா போங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்ய. ரொம்ப டென்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சுகர் அளவு கண்ட்ரோலுக்கு வராது. அப்ப சுகர் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம வேற ப்ரோடயட் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் என்றால் அதை நிறுத்தி விட்டு நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ரோடயட் கொடுக்க வேண்டும். திரும்பவும் சொல்றேன், சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வேற நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ரோடயட், வேற நியூட்ரிசார்ஜ் கோகோ ப்ரோடயட் வேற கொடுத்தோம்னா அதை கொடுக்கறத நிறுத்திடுங்க. நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ரோடயட் கொடுங்க. நியூட்ரிசார்ஜ் ஸ்ட்ராபெரி ப்ரோடயட், கோகோ ப்ரோடயட் நிறுத்திடலாம். சரியா? அது போக நியூட்ரிசார்ஜ் ப்ரோடயட் ஷேக்கும் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்கக்கூடாது. சரியாக? இது உடைய விலை நம்ம வேற ப்ராடக்ட்ஸ் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கம்மி தாங்க. இது சியூபிள் டேப்லெட்ஸும் நம்ம நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ரோடயட்டும் நம்ம ஒருங்கே சேர்த்து இணைக்கும் போது புரோட்டீன் கிடைக்குது, ஃபைபர் கிடைக்குது, என்சைம்ஸ் கிடைக்குது, மூலிகைகள் கிடைக்குது. இது எல்லாமே உங்களுக்கு அழகாக கிடைக்கும். இது மாதிரி வேற ப்ராடக்ட் நமக்கு இல்லையான்னு கேட்டீங்கன்னா நிறைய இருக்கு. பட் நம்ம அளவு எஃபெக்டிவான ப்ராடக்ட் இல்லைங்க. இதை நமக்கு எடுத்துக்கிட்டவங்க எல்லாருமே நம்மளுக்கு வந்து பயங்கரமா ரிசல்ட் சொல்லுவாங்க. ஸோ நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ப்ரோடயட் பத்தி இல்ல நியூட்ரிசார்ஜ் கிளைசம் ஷோபிள் டேப்லெட்ஸை பத்தி டவுட் இருந்துச்சுன்னா ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து டபுள் தமாக்கா ஆஃபரும் ஏஎன்சிசியும் கன்சிஸ்டன்சி பிளான்ஸும் பார்க்க போறோம். ஸோ நன்றி, வணக்கம். டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, அதுக்குள்ளே நான் அடுத்த பிபிடி ரெடி பண்ணிடுறேன்.